ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. ஆச்சரியப்படுவோம். படைத்தவரே தன் படைப்பை உற்று பார்த்தபோது அதன் நேர்த்தியையும் அழகையும் கண்டு ஆச்சரியப்பட்டார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் பார்த்தார், அவை மிகவும் நன்றாயிருந்தன என்று வேதம் சொல்கிறது. இயற்கையின் அழகை இயேசு இந்த உலகில் வந்தபோது அற்புதமாய் விவரித்தார். மத்தேயு 6:26-30 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தம் உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? ஆடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என்று கவனியுங்கள். அவையும் உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை கொண்டியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இப்படி அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா என்று கேட்டார். வாழ்க்கையின் பாடங்களை கூட இயற்கையை உற்று பார்ப்பதன் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். கவிஞர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். தத்துவ மேதைகள் விளங்கிக் கொள்ள முடியாமல் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அத்துணை அழகு, அத்துணை அதிசயம் இயற்கையில் பொதிந்திருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற இந்த இயற்கையை உற்று பார்ப்பதும் அதன் அழகை பாராட்டுவதும் கூட என்னை கேட்டால் ஜெபம் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலையை நமக்குள்ளே உருவாக்க நாமும் ஜெபம் செய்வோம். அப்பா, நீர் படைத்திருக்கிற இந்த அழகான உலகிற்காகவும் அற்புதமான படைப்புகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே இவைகளை கண்டு மகிழ எங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.